இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி 13 வாரம் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ வரைக்கும் ஒரே ஒரு குறும்படம் கூட போடாம விட்டாருப்பா நம்ம சேதானே. பட் அதான் ஏன்னு தெரியல, ஒரு சின்ன ஃபீலிங். மேபி குறும்படம் அப்படின்றத ஆண்டவர் கண்டுபிடிச்சது, அது எதுக்கு நம்ம சொல்லணும், அதே நம்மளும் சொல்றோம் அப்படின்னு அவர் காப்பி அடிக்கிற மாதிரிலாம் ஆயிரும். வேணாம், அதுக்கு பதிலா குறும்படமே போடாம ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டாரான்னு தெரியல. எனிவே 13 வாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ்ல இருக்கும். அடுத்த சண்டே ஃபினாலே. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறது 8 கண்டஸ்டன்ட். நேத்து எவிக்ட் ஆனவங்க இல்லாம அவங்கள்ட்ட போய் நம்ம சேதனை என்ன பண்ண முடியும்? இவங்களை பத்தி இந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க அது பண்ணாம இது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்படி தான் கேட்டு எபிசோட ஓட்ட முடியும். ஏன்னா அதுக்கு மேல கேட்கறதுக்கு ஒன்னும் கிடையாது. அதே தான் நினைச்சு நேத்து எபிசோட்ல. சோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பார்த்துட்டு சட்டு புட்டுன்னு முடிச்சு விடுவோம் வீடியோவை. இப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்களே. இதுல ஃபர்ஸ்ட் கேட்கப்பட்ட கேள்வி, இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த கண்டஸ்டன்ட் இருந்திருக்கலாமே அப்படின்னு யாரு நினைக்கிறீங்க? அவங்க போட்டோ இதுல ஒட்டுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டிருந்தாரு சேதன். அதுல ஃபர்ஸ்ட் வந்த தீபக் அண்ணே பதட்டப்பட்டு அவர் போட்டோவை வச்சிட்டாரு. ஐயோ மத்தவங்க போட்டோ வைக்கணும்ல, சாரி பிளண்டர் மிஸ்டேக், அது வந்து மறந்துட்டியா அப்படின்ட்டு பவித்ராக்கு பதிலாக சுனிதா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்தாங்க ஜாக். அவங்க யாரு போட்டோ வச்சிருப்பாங்கன்றது அப்ரப்டா நமக்கு தெரியும். எதிர்பார்த்த மாதிரியே விஷால் போட்டோவை தான் வச்சாங்க. அவருக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன சொன்னாங்க? விஷால் கூட பார்த்து பேசுவான், எசக்க பசக்க ஏதாவது வாய விட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஜெஃப்ரி அப்படி கிடையாது சார், நேர்மையா ஆடுவான், வெற்றியோ தோல்வியோ அதனால அவன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கே விஷால் பிடிக்கவே மாட்டேங்குது. அப்படி என்ன இந்த ரெண்டு பீஸுங்களுக்குள்ள பகன் தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேள்வி கேட்கிறப்போ இந்த பீஸ் அந்த பீஸ சொல்லும், அந்த பீஸ் இந்த பீஸ சொல்லும், இப்படியே மாறி சொல்லியே 13 வாரத்தை ஓட்டிருச்சிங்க. அப்படி என்ன வாய்க்கா தகராறா இருக்கும்? ஒரு சின்ன இட பிரச்சனை சார். ரெண்டு பேருக்குமே சின்ன இடம் தான் பிரச்சனை. அதே மாதிரி பவித்ராக்கு பதிலாக தர்ஷிகா இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அடுத்து வந்த கண்ணம்மா வீட்டுக்காரரு மஞ்சரிக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து வந்த பவித்ரா முத்துக்குமரனுக்கு பதிலாக ஃபேட்மேன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு மனுஷன் இருந்ததே மறந்து போயிட்டோம் பாத்தீங்களா? நம்ம சேதானனையும் கூப்பிட்டு சார் நீங்களே இந்த டாஸ்க பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவருமே மோஸ்டா இதுதான் சொல்லிருப்பார், ஃபேட்மேன் இருந்திருக்கலாம் இல்ல ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அதே மாதிரி ஜாக்லினுக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மிஸ் பண்றாங்க போல ஆனந்திய. என்னங்க இப்படி நடிக்கிறா? ஓரா தெரியல. மஞ்சரி அவர்கள் கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு பதிலா அன்ஷிதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு? வெளியே போறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணி அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதுதான பிளான் பண்ற நீ. அதே மாதிரி பவித்ராக்கு பதிலாக தர்ஷிகா இருந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. நீங்க காட்டுற பாசத்துல என் கண்ணெல்லாம் கலங்குது. அடுத்து நம்ம விஷால். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாக்லினுக்கு பதிலாக யாரை எதிர்பார்த்து இருந்திருப்பாரு? அவங்களே தான், நம்ம அஷின். இவர் ஏன் அஷின் அடம் பிடிக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. உண்மை அடிக்காம விட மாட்டாரு போல இருக்கே. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. பட் அவர் இந்த போட்டோ வைக்க போறதுக்கு முன்னாடி எதை எங்க வைக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷன்ல பாத்துட்டு இருந்தாரு. ஏன்பா உனக்கு தமிழ் படிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு, சின்ன வயசுல எங்க அம்மா என்ன செகண்ட் லாங்குவேஜ் படி அப்படின்னு சொல்லி தமிழுக்கு பதிலாக ஹிந்தியில போட்டு விட்டாங்க சார். அப்ப ஹிந்தி நல்லா தெரியுமாப்பா? ஹிந்தியும் தெரியாது சார். ஏன்பா ரெண்டுத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் கோட்டை விட்டேன் சார் அப்படிங்கிறாரு. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ரொமான்டிக் ஸ்டாரா வர போறாரு. அடுத்து ஜெயின் கூட பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ தமிழ் தெரியாம இருந்தா எப்படி? கத்துக்கிற தலைவரே. பட் ஜாக்குக்கு என்ன காரணம் சொன்னாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு சொல்லி அந்த பீஸை நாமினேட் பண்ணி பெரிய ஆளாக்கி விட்டாங்க சார். அன்ஷிதாவை பாசம்னு சொல்லி அடிச்சாங்க. ஆனா இந்த பீஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி இத்தனை நாளா ஓட்டிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லவும் பயங்கரமான கைத்தட்டல். அடுத்து வந்த முத்துபாய் சௌந்தர்யாக்கு பதிலாக சாச்சனா இருந்தா நல்லா இருக்கும், அண்ட் பவித்ராக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்தா நல்லா இருக்கும் என்று ஃபீல் பண்ணார். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. அடுத்து நம்ம ரயான் விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஏன்னா ஜெஃப்ரி பாயிண்ட் எடுத்து வைப்பான், ஆனா இந்த விஷால் பயப்படல, பார்த்து தான் எடுத்து வைக்கும். அதே மாதிரி அருணுக்கு பதிலாக ஃபேட்மேன் ரவீந்தர் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம ஃபேட்மேன் இருக்கிறப்போ ரயான் உள்ளே இல்ல, இருந்தாலும் அவர் பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? பட் இது காரணம் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தா இந்த டாப் 9 இங்க இருந்திருக்குமான்னு கூட தெரியாது, அந்த மாதிரியான கேம் சேஞ்சர் அவரு அப்படின்னு சொன்னாரு. உண்மைதான், பிசிக்கல் டாஸ்க் எதுவும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணலனாலும் அவரோட மண்டையை வச்சு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி ஆட்டையை கலைச்சு விட்டுருப்பாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, பரவாயில்ல. அடுத்ததாக நம்ம சௌந்தர்யா அவங்க முத்துக்கு பதிலா ஆனந்தி வேணும்னு கேட்டாங்க. காரணம், இந்த முத்து பைபிளோட டாஸ்க்ன்ற பேர்ல பல பேர் மண்டையை கழுவும், ஆனா அவங்க நேர்மையா ஆடி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல மீண்டும் பயங்கர கரகோஷம். சோ முத்து மேல பயங்கர கடுப்புல தான் இருக்காங்க போலயே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதே மாதிரி விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? எல்லாரும் சொன்ன அதே காரணம் தான், அதை வேற ஏன் திரும்ப அரைச்சிக்கிட்டு. அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். சரி, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இது எதுக்காக பண்றோம்னு. புரியுது சார் அப்படின்னு எப்பவும் போல நம்ம முத்து ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனவங்களோட நிறைகளை எடுத்து நம்மளோட குறைகளோட ரீப்ளேஸ் பண்ணி நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக சார். இதை வேணா உன் டிப்ஸா வச்சுக்கிறாஜா, ஆனா அதெல்லாம் காரணம் கிடையாது, உட்கார் அப்படின்னு டேமேஜ் பண்ணி விட்டாரு. அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டாஸ்க வச்சோம் அப்படின்னாரு. ஆமா, இவங்க இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கல அப்படின்னா
அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன நான் கதை விடுறீங்க பாருங்க சார். டைம் பாஸ் பண்ண முடியல, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட ஓட்டி ஆகணும், அதுக்காக வச்சோன்னு சொல்ல மாட்டீங்களே. ஆனா எங்க கண்டஸ்டன்ட் மட்டும் நேர்பட பேசுங்கன்னு சொல்லுவீங்க. இதுதான் போங்கா இருக்குதே. சரி ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு. மறுபடியும் வந்து நம்ம அண்ணன் என்ன கேட்டாரு, இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல பல பேரோட முகத்துல பரிதவிப்பும் பதட்டத்தையும் பார்த்தேன். என்ன மாதிரியே உங்கள யார பாக்குறப்ப தோணுச்சே அப்படின்னு கேட்டு மறுபடியும் ஓட்டி விட்டார். அதுல அதிகபட்ச மக்கள் ரயான் அண்ட் முத்து பேரை சொன்னாங்க. அதுக்கு முத்து என்ன சொன்னாரு, ஆமா சார், இந்த டிடிஎஃப் நான் ரொம்ப பயத்தோடவே அணுகுனேன் சார். பட் டீமை நம்பி தான் விளையாடினா, என்ன நம்பாம அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சார். என்ன நான் 100% நம்பி தான் இறங்கினேன். பட் டீமா வந்து நம்மள அடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கையே நான் ஒரு சிலதெல்லாம் பண்ணேன். அதுக்காக டீமை நம்பி தான் நான் இறங்கினேன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். சரிப்பா, நீ அலையன்ஸ் வச்சது தப்பா சரியா சார்? ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு நான் அலையன்ஸ் வச்சது தப்பு, இன்னொரு பக்கமும் பார்த்துருக்கணும். இப்ப புரியுது, நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ணது தப்பு தானே. ஆனா எல்லா பக்கமும் பார்த்துட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா எல்லாருமே ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஆனா என்ன, நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது எனக்கு மட்டும் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு பதிலா எல்லாரையும் மைண்ட்ல வச்சு யோசிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சேதனன் பேச விடாம அவர் என்ன பேச வந்தாரோ அதை இவரே சொல்லி அண்ணனை ஆஃப் பண்ணி விட்டாரு. அதுக்கு மேல அண்ணன் என்ன பேச முடியும்? என்னப்பா என் கருத்தை நீயே உனக்கு சொல்லிட்டு முடிச்சிட்ட, நான் என்ன பேசுறது அப்படின்னு அண்ணன் அடுத்த மேட்டருக்கு போயிட்டாரு. பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. பட் நம்ம ஜாக் இருக்காங்களே, ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க கட்சா இந்த மாதிரி கிடைக்கணும்பா. முத்து எப்படி தெரியுமா காப்பாத்தினாங்க சார்? முத்து அவனுக்காகலாம் அல்ல சார், எனக்காக இத்தனை நாளா ஓட்டு போட்டாங்க தெரியுமா மக்கள், அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணா சார். பட் அவன் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிட்டான், அது மட்டும் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸையும் கொடுத்து முத்துவுக்காக பேசினாங்க. பாத்தீங்களா, இது பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க சின்ன குழந்தைங்க ஒண்ணா பழகுறாங்க, இன்னும் குழந்தையா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு முத்துவை பத்தி ஒன்னு சொன்னாரு, ஒன்னும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆனா பவித்ராவை பத்தி ஒன்னு சொன்னாரு. சார் இந்த பவித்ரா இருக்காங்களே வேற லெவல் சார், டாஸ்க்குக்காக என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல இறங்கிட்டாங்க. மொட்டை அடிச்சுக்கணுமா அடிச்சுக்கிறேன், கலர் அடிக்கணுமா அடிச்சுக்கிறேன், முடிய வெட்டிக்கணுமா வெட்டிக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடுமி எடுத்துட்டுமா, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா, டி-ஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? சரிமா, இன்னும் 2 வாரத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷூட்டிங் போடுமே அப்படின்னு கேட்டா விக் வச்சுக்கலான்றாங்க சார். எப்படிமா இப்படிலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இறங்கிட்டோம் அவ்வளவுதான் இப்படின்னு ஆக்ரோஷமா பவித்ராவை பத்தி பேசிட்டு இருந்தாரு. இத ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிருக்கலாம், இப்ப பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுவும் கரெக்ட் தான். இப்போ இந்த டாஸ்க் எதுக்கு பண்ண தெரியுமா? உங்க ஆட்டம் எப்படி இருக்குது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சிறப்பா முடிச்சு விட்டாரு. ஆனா இவங்க ஆட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க இதை பண்ணீங்க. அப்படித்தானே பிக் பாஸ் குழு? உன்னை வாய முன்னு சொல்லிட்டேன். இப்ப டிக்கெட் டு ஃபினாலேயோட வின்னர் யாருன்னு சொல்லணும்ன்றதுக்காக நம்ம சேதனை வீட்டுக்குள்ளேயே போய் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கள பத்தி 4-5 நல்ல வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரமோஷனுக்கு போயிருந்தேன். அங்க இப்படி எல்லாம் பேசினவங்கள பத்தி இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்பொழுது டிக்கெட் டு ஃபினாலேவின் வின்னர் யாருன்னு அறிவிக்க போற நேரம். எல்லாரும் பதட்டமா இருப்பீங்க, ரெடி ஆயிக்கிங்க. 1 2 அப்படிலாம் இழுக்காம உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாரு. ரயான் சார், அவ்வளவுதான். பாப்பா ரயானு இந்த புடிச்சிக்கா, ஹாப்பியா? ஹாப்பி சார். இந்த வீட்டுக்குள்ள லாஸ்டா வந்த கண்டஸ்டன்ட்டும் நான் தான், ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலேக்கு போற கண்டஸ்டன்ட்டும் நான் தான் அப்படின்னு மாறு தட்டி கொண்டு அதை தூக்கி ஜோபில வச்சுக்கினாரு. பெருமைய பாரு. இப்ப அண்ணன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் முத்து அண்ணன் என்ன சொன்னாரு, சார் எல்லாருமே இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல நான் எப்படி அண்ணன்றது சொல்லி என்ன ரொம்ப கஷ்டத்துல தள்ளிட்டாங்க, மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாரம் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது சார், அதுக்காகவே நன்றி சார் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம அண்ணன் என்ன சொன்னாரு, முத்து எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறத விட எனக்கு தெரியும்னு நினைக்கிறது தான் பேராபத்து, அது மட்டும் நடந்துடாம பாத்துக்குங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹிண்ட கொடுத்து முத்துவை சாந்தமடைய செஞ்சாரு. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? இப்போ எவிக்ஷன் டைம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம மஞ்சரி இது தெரிஞ்ச உடனே நம்ம ஜாக்கு பயங்கரமா ஊந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களை கட்டி பிடிச்சிட்டு சிம்பிளா விட்டாங்க மஞ்சரி. ஆனா முத்து அழவே இல்ல, அவரோட எக்ஸ்பிரஷன்ல தெரிஞ்சு உன்னை எப்படியாவது ஃபைனல் வரைக்கும் தள்ளிட்டு கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்ச மஞ்சரி. ஆனா பொசுக்குன்னு படுவாங்க, இங்கே கட் பண்ணி அமுச்சு விட்டாங்க அப்படின்ற ஃபீலிங். சோ மஞ்சரி இவரை பார்த்துட்டு டேய் அவன் என்ன பார்த்து தேம்பி அழுதா, அப்ப கூட அழல, என்ன அழ வச்சிராத குமரா அப்படின்னு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சிங்கக்குட்டி அழக்கூடாதுப்பா. அதுக்கப்புறம் முத்துவே ஒத்துக்கிட்டாரு, இந்த வீட்டுல நான் ஒருத்தருக்காக நிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது மஞ்சரி மட்டும் தான். அதுக்காக தான் மஞ்சரி என்ன ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். எனக்கு பொசசிவ்னஸ்லாம் கிடையாது. ஆனா மஞ்சரி ஜாக்கிட்டியோ மத்த யார்கிட்டயோ பேசுறப்போ ரொம்ப பொசசிவ் ஆவேன் அப்படின்னு சிரிச்சிட்டு தான் சொன்னாரு. ஆனா அவர் உள்ளுக்குள்ள இருந்த வலி அவரோட முகத்துல தெரிஞ்சு. நானும் மனுஷன் தான், எனக்கும் வலிக்கும். பட் அதெல்லாம் கூட ஓகே. ஆனா எண்டு கார்டு கொடுக்கறப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் இப்பவும், மஞ்சரி எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, என் கூட பிறந்த அக்காவா வாழ்நாள் ஃபுல்லா என் மஞ்சரி இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங் இந்த வீட்டுக்குள்ள என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லி நம்மளையே பொங்க வச்சிட்டாரு. ஜாக்கி என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றேன், என்னோட பிளான் என்ன அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா நீ அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காம இத்தனை நாளா என் கூட பழகி இருக்க, உன்ன மாதிரி என்ன யாருமே பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்களா. அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் பாத்துப்பாங்க, ஃபீல் பண்ணாத அப்படின்னு கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லி கண்ணீரை துடைத்து விட்டார். திரும்ப என்னால தாங்க முடியாதா?
ஆனா நம்ம பிக் பாஸ் கல் நெஞ்சக்காரர் இருப்பா. ஏன்னா மஞ்சரி இந்த களிமண் பொம்மை இருக்கு தெரியுமா, அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போய் என் பையனுக்கு காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவான். எடுத்துன்னு போட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு முடியாது அப்படின்னு டைரக்டா சொல்லாம இது வரைக்கும் வீட்டுக்குள்ள நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டீங்க, இதையும் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஃபீல் பண்ணிட்டே ஒட்டாங்க. அதை 10 ரூபாய்க்கு பெறாது அந்த களிமண் பொம்மை, அதை கொடுத்து அனுப்ப மாட்டீங்களா குழந்தைக்கு தானே கேட்கறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க கவலைப்படாதீங்க மஞ்சரி, நாங்கெல்லாம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இதை விட சூப்பரான களிமண் பொம்மை உங்களுக்கு செஞ்சு தரோம். கவலைப்படாத தம்பி, கலர் கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் இருக்காரு, என்னமா பேசினார் தெரியுமா? மஞ்சரி மேம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் பேச தயங்குறப்போ உங்களை பார்த்து தான் அட்மையர் பண்ணேன், வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஃப்ரெண்டா இருப்பேன், ஐ ஸ்வேர் அப்படின்னு சத்தியம் பண்றாரு. அப்புறம் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னா அது போட்டிக்காக மட்டும்தான், அதை தாண்டி உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு உடனே நம்ம மஞ்சரி ஆஃப் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் அருண், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், தேங்க்யூ சோ மச் அருண் அப்படின்னு. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் மஞ்சரி எப்படி பார்த்திருக்காரு பாத்தீங்களா? நம்ம கண்ணுக்கு தான் தப்பா பட்டிருக்கு. அம்மா அப்ப அதுக்கு என்னடா பண்றது? மீன் சாப்பிடுங்கண்ணே, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்த விஷாலும் கண்ணம்மா வீட்டுக்காரரும் மாறி மாறி நான் தான் உங்களுக்கு மேம்னு பேர் வச்சேன், இல்ல இல்ல நான் தான் உங்களுக்கு வச்சேன் அப்படின்னு அடிச்சுக்குதுங்க. ஏதோ டாக்டர் பட்டம் கொடுத்த அளவுக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா? அடுத்து நம்ம சௌந்தர்யா இருக்காங்கல்ல, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு என்ன பேசினாங்க தெரியுமா? சார் ஆரம்பத்திலேயே இந்த முத்துக்குமரன் வீட்டுக்குள்ள இருந்தப்போ இவன் தமிழ்ல பேசி கொள்றான், ஒரு அளவும் புரிய மாட்டேங்குதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி இவங்க வந்தாங்க. ஐயோ இவங்களையும் சமாளிக்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்படி இருக்கிறப்ப நீங்க போறது எனக்கு ஓகே தான் சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பட் நீங்க முத்துவை விட நல்லா பேசுவீங்க மேடம். அவன் ஒரு சிலதெல்லாம் மறைச்சிருவான் பேசுறப்போ, பட் நீங்க எதையும் மறைக்காம அவன் பண்ற தப்பையும் சுட்டி காட்டி பேசுவீங்க மேடம். அதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் தெரியுமா? பட் நீங்க போயிட்டீங்க, ஆனா பரவாயில்ல ரயான் இருக்கிறான் முத்து அடிக்கிறதுக்கு, அதனால ஓகே அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அப்ப கட்சி வரைக்கும் நீங்க அடிக்க மாட்டீங்க, ஆளை விட்டு தான் அடிப்பீங்க, அப்படிதானே சௌந்தர்யா? இல்ல அடுத்தபடியாக முத்துக்குமரன், இந்த வீட்டுக்குள்ள நான் யார்கிட்டயும் தோக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா என் மஞ்சு கிட்ட தான் தோத்துருக்கு. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே தனக்காக பேசுறப்போ சமூகத்துக்காக பேசின ஒரே ஆள் என் மஞ்சு. கட்சியா ஒண்ணு சொல்ற மஞ்சு, நம்ம பயணத்துல இதுதான் துவக்கம், அந்த சான்ஸ் உனக்கு கொடுத்த பிக் பாஸ்க்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு ஃபீல் பண்ணி அவர் பேசி மாறி மாறி இவங்க அழுவுறத பாக்குறப்போ நம்ம கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு. முதல்ல கண்ணத்தோட. பட் அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு பேச்சாளராகவும் சிந்தனையாளராகவும் என்னை விட ஒரு படி மேலதான் மஞ்சரி நீ அப்படின்னு ஆன் ஸ்டேஜ்ல எல்லா கேமரா முன்னாடியும் ஒத்துக்கிட்டாரு. தம்பி அக்கா மேல உனக்கு இவ்வளவு பாசமாப்பா, சரி நம்ம வெளியே வந்து பேசிப்போம் அப்படின்னு அப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. பட் இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை கேம் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப அழகா கொண்டு போனாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு சொல்லாம. பட் முடிக்க போறப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்டிங் என்னன்னு சொல்லி முடிச்சாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. சொல்லுமாமே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நம்ப போறேன். பட் நம்ம சேதன் என்ன தெரியுமா சொன்னாரு? எவ்வளவு அழகா அறிவா பேசுறாங்க அவங்க, அவங்கள போய் குத்தி அமுச்சு விட்டீங்களே, ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னே தெரியல அப்படின்னு அங்கேயே கேட்டாரு. சார் அதையும் அவங்கள்ட்ட கேக்குறீங்க, பிக் பாஸ் டீம்கிட்ட கேளுங்க. எங்க மக்கள் குத்துனது வேற ஆளு, ஆனா வெளியே போனது வேற ஆளு. இப்ப எங்க மக்களே குத்தம் சொல்றீங்களா நீங்க? பேய் இந்த ஓனன ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான், அடிச்சு சாப்பிடுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முத்து தனியா கார்டன் ஏரியால போய் நின்னுக்கிட்டு அவுட் பர்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சீசன் 4ல ஆரி பண்ணாரு தெரியுமா? அந்த மாதிரி ஆணு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி கத்திட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னா நான்லாம் டெய்லி கத்தணும்பா. ஆனா என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்மள பார்த்து யாரா இந்த பைத்தியக்காரன் டெய்லி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில விட்டுருவாங்க. சரி இப்ப வீட்டுக்குள்ள 8 பேர் தான் இருக்காங்க. இன்னைக்கு பழைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வரப்போறதா கேள்விப்பட்டோம். யார் யார் வராங்க என்னென்ன பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுல முக்கியமா சாச்சனா வராங்கன்னு கேள்விப்பட்டோம். வந்து என்னென்ன பண்ண போறாங்களோ. சரி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.